நவகிரகங்களில் சனி திசையை பற்றி பார்க்கின்ற பொழுது சனி நவகிரகங்களில் ஆயுள் காரகன் ஆவார். ஒரு சிலர் பார்க்கும்போது பேசும்போது சனி திசையை ஏழரை சனியும் சனி திசையும் போட்டு குழப்பிப்பாங்க. சனி திசை வேற, ஏழரை சனி வேற. சனி திசை என்பது 19 வருடங்கள் நடக்கும். ஒரு ஜாதகத்தில் சனி ஆயுள் காரகன் என்பதனால சனி ஒரு ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதோ ஒரு சுபகிரக தொடர்போடு இருக்கிறதோ ரொம்ப ரொம்ப சிறப்பு. குரு போன்ற சுபகிரக பார்வையோடு சனி இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. சனி ஒரு ஜாதகத்தில் குரு பார்வையோடு இருக்கிறது, புதன் சுக்கரன் போன்ற கிரக சேர்க்கை பெற்று இருப்பது, புதன் சுக்கரன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுலாம் நல்ல ஒரு வளமான பலனை ஒரு ஜாதகருக்கு ஏற்படுத்தும். சனி திசையில் பொதுவாக சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உபஜயஸ்தானம் சொல்லக்கூடியது பொதுவாக 3, 6, 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சனி இருந்து சனி திசை நடந்தால் நல்ல ஒரு வளமான பலனை தரும். அதுபோல் சுக்கரன் புதன் சனியோடைய வீட்டில் இருக்கிறது, சுக்கரன் புதன் சனி நட்சத்திரத்தில் இருக்கிறதுலாம் ஒரு வளமான பலனை தரும். பொதுவாக சனி ஒரு ஜாதகத்தில் சூரியன் தொடர்போடு இருக்கிறது, சந்திரன் தொடர்போடு இருக்கிறது, செவ்வாய் தொடர்போடு இருக்கிறது எல்லாம் அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதுபோல் சனி கேதுவோடு சேர்ந்திருந்து சனி திசை நடந்தால் அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் கூட சில பேருக்கெல்லாம் ஏற்படுது. சனி வக்ரகதியிலிருந்து சனி திசை நடந்தால் கூட உடல் ரீதியாக சில பிரச்சனைகள், உடல் பலகீனங்கள் ஏற்படுது. பொதுவாக சனி திசை நடக்கின்ற பொழுது பெரும்பாலும் நிறைய பேருக்கு கடன் ஏற்படுது. சனி ஒரு ஜாதகத்தில் நல்ல பலமாக இருந்து சனி திசை நடந்தால் வாங்கிய கடன்களை கொண்டு சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள், தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்புகள், ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் சனி திசை காலங்களில் ஏற்படுத்துது. அதுவே ஒரு ஜாதகத்தில் சனி உங்களுக்கு கேது சேர்க்கை பெற்றோ வக்ரகதியில் இருந்தோ பலகீனமாக இருந்தோ சனி திசை நடந்தால் உங்களுக்கு வாங்கக்கூடிய கடன்களை வைத்து ஒரு பயனுள்ள செலவுகளை பண்ண முடியாத ஒரு அமைப்புகள், உங்களுக்கு ஏதாவது ஒரு வீண் செலவுகளை எதிர்கொள்ளக்கூடிய அமைப்புகள், தொழில் ரீதியாக நஷ்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் கூட சனி திசையில் ஏற்படுத்துது. ஒரு ஜாதகருக்கு சனி திசை நடக்கின்ற பொழுது சனி பலமாக இருந்தால் படிப்படியான வளர்ச்சிகள், ஒரு நிரந்தர வளர்ச்சிகள், ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. சனி ஒரு ஜாதகத்தில் நல்ல பலமாக இருந்த திசை நடந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் அவங்க சம்பாதிக்கிறதை வைத்து 2-3 தலைமுறைக்கு கூட சாப்பிட்றக்கூடிய அளவுக்கு சொத்துகள் சேரக்கூடிய அமைப்பெல்லாம் கூட உண்டாகும். சனி பலகீனமாக இருந்தால் கடன்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படி பலகீனமாக இருக்கிறவங்க கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது, ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. சனி பலகீனமாக இருக்கிறவங்க ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு எல்லாம் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.